ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காமனாக பண்ணக்கூடிய ஒரு 3 மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் இந்த பிளாங்க்கில். அதன் பிறகு என்னென்ன கான்ட்ராண்டிகேஷன், அதாவது பிளாங்க் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அப்சல்யூட் கான்ட்ராண்டிகேஷன், அவங்க இதை பண்ணவே கூடாது. ஸோ அதை ஃபஸ்ட் நமக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதாவது சிஓபிடி, ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், பல்மரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நெக் பெயின் இருக்கிறவங்க, அப்புறம் ஹேண்டில் இன்ஜுரிஸ் இருக்கிறவங்க. ஸோ இவங்களாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஷோல்டர் இன்ஜுரிஸ் அவங்களாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டு போஸ்டர். இந்த இம்பேலன்ஸ்டு போஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஷோல்டர் முக்கியமாக பார்க்க போனால் புஷ்அப்ஸ் எடுக்கிறவங்க, புஷ்அப்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கும், பிளாங்க் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பிளாங்க் பண்ணும்போது கோர் மசில்ஸ் அண்டு செஸ்ட் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போஸ்டரல் டிஃபார்மிட்டி ஆகும். ஸோ அந்த மாதிரி போஸ்டரல் டிஃபார்மிட்டி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஸோ முக்கியமாக ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் அண்ட் ரவுண்டட் ஷோல்டர். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளாங்க் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எப்படி பிளாங்க் பண்ணலான்னா அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அவங்க எக்ஸ்டென்சரை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு தான் பிளாங்க் பண்ணணும். ஸோ பிளாங்க் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் அப்படி பண்ணக்கூடாது. பிளாங்க் பண்ணால் பிளாங்க்கு கூட சேர்த்து எக்ஸ்டென்சர் புல்லப்ஸும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளாங்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான பிளாங்க் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஹிப் பார்க்க போகிறோம். ஹிப்புக்கு ரொம்ப நம்ம மேலும் ரைஸ் பண்ணக்கூடாது, ஹிப்பு ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கில் ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சை நம்ம அந்த ஆர்ச்சை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ கண்ட்ராக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வயிறை உள்ளே இழுக்க முடியுமோ இழுத்து க்ளூட்டை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ரெஸ்டு பொசிஷனாக அதை மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட். ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிளேடை கவனிக்கணும், அதாவது ஸ்கேப்லா. அந்த ஸ்கேப்லா ஸ்ப்ளிட்டாக இருக்கணும், ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கக்கூடாது, ரெண்டுமே நல்லா விரிஞ்சிருக்கணும். அப்படி விரியும் போது பார்த்தீங்கன்னா முதுகு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கூன் விழுந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டர் பிளேடை ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கூடாது, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் முக்கியம். ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது ஷோல்டரில் தான். அண்டு ஹிப்பை கீழே விட்டுருவாங்க. மோஸ்ட்லி இங்கே 2 இடத்துல ரொம்ப காமனாக மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூமெண்ட் பேர் நாடிங். இந்த மூமெண்ட் பேர் நாடிங். ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்வர்ட் ஹெட்டை நான் சின் டக் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சின் டக்காக இருக்கணும். இதுக்கு சின் டக்குன்னு சொல்லுவாங்க. சின் டக் பண்ணி தான் அந்த பிளாங்க் நம்ம பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதே தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தலையை கீழே போட்டுருவாங்க, இல்லை தலையை நேராக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. சின் டக் பண்ணி கீழே தான் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பர்ஃபெக்ட் பிளாங்க் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாடியை ரேஸ் பண்ணிப்போம், ஹிப்பை கரெக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பிளேடு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்கு. ஸோ இது மூணுமே ஒரு பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்கணும். இப்படி பண்ணும்போது ஒரு பேக்கில் ஒரு ஆர்ச் ஃபார்ம் ஆகும். ஸோ கூன் விழுந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஃபார்ம் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பர்ஃபெக்டான நம்ம இந்த பர்ஃபெக்டான பிளாங்க் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பிளாங்க் எக்ஸசைஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, இதை விட இந்த பிளாங்க்லேயே மாடிஃபைடு பிளாங்க் ஏதாச்சும் இருக்கா அட்வான்ஸ்டாக, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.